வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கேரியர் க்ரோத். நம்மளுடைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் கேரியர் க்ரோத்துக்கு நம்ம என்னென்ன நம்மளை தயார்படுத்திக்கணும்னு பார்ப்போம். ஒரு கிளான்ஸ், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஜாபுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். அதை பற்றி இன்றைக்கி ஒரு புரிதல் பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர் ஆகிக்குங்க. அட் தி மோஸ்ட் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் படிச்சுட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுடைய வியூவை தெரிவிங்க. அந்த இதில் போட்டால் தான் எனக்கு ஒரு புரிதல் வரும். ஓகேயா? சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான். திருப்பூரில் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரும்போது எல்லாருமே கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி படிச்சுட்டு வரதில்லை. ஏதோ ஒரு டிகிரி வாங்குகிறோம், பழையபடியே +2 இவ்வளோ சேர்ந்துடுறோம். சேர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்ப்போமா? பாயிண்ட் நம்பர் 1, நம்ம டெக்னிக்கலை பற்றி பாதர் பண்ணுறதே கிடையாது. ஏதோ யாரோ சொல்கிறாங்க, சார் இந்த ஜிஎஸ்எம்க்கு இது என்ன அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி வேலை முடிஞ்சா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், ரொம்ப ஈஸியாக நம்ம பாஸ் ஆகணும். அது தவறு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி டெக்னிக்கல் பிஹைண்ட் திஸ் மெர்ச்சன்டைசர், டெக்னிக்கல் பிஹைண்ட் தி ஃபேப்ரிக் அண்ட் டெக்னிக்கல் பிஹைண்ட் தி ப்ரொடக்ஷன். இந்த 3 தான் ரொம்ப மெயினான டிபார்ட்மெண்ட். ஓகேயா? அப்போ டெக்னிக்கல் கம்பல்சரியாக அடிப்படை உங்களுக்கு. நம்பர் 2, உங்கள் பர்சனல் ஆட்டிடியூடு அண்ட் உங்கள் பர்சனல் ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வித் தி மேனேஜ்மெண்ட், ப்ரெசன்டேஷன் வித் தி ஒர்க்கர் ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன், நான் அப்படி இருப்பேன். அதெல்லாம் தப்பு. யூ ஆர் ப்ரெசென்டிங் எ கம்பெனி. அந்த கம்பெனியை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது, அந்த பையிங் ஆஃபீஸில் போகும்போது இந்த கம்பெனியாக தான் நீங்கள் போகிறீங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த லெவலுக்கு போக நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு மேனேஜரே இருக்கார், அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அவர் எப்படி ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் இருக்கார், அவர் எப்படி பேசுகிறாரு, நீ உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். தேவையில்லாத பேசவே மாட்டாங்க. தேவையில்லாத கம்பெனிக்குள்ளே பேசவே மாட்டாங்க. காசிப்ஸ் பேசவே மாட்டாங்க. நம்பர் 2. நம்பர் 3, நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, somebody has to come and discuss with me. நான் இரிட்டேட்டிவாக இருக்கவே கூடாது. கம்பெனிக்குள்ளே இரிட்டேட்டிவாக இருக்கவே கூடாது. நம்பர் 4, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு சில கேள்விகளுக்கு பதில் வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நான் என்ன இன்டர்வியூ போகிறேன் அப்படிங்கிறதுக்கு சில கேள்விகள், அடிப்படையான கேள்விகள். என்ன கேள்வி கேட்பாங்க? மிஞ்சி போனால் மெர்ச்சன்டைசர் அப்படின்னா என்ன கேள்வி அதிகபட்சமாக கேட்குற கேள்வி என்ன? காஸ்டிங் தெரியுமா? இதுதான் மேஜர் கொஸ்டின். எல்லோரும் கேட்குற கேள்வி. காஸ்டிங் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, சார் கரெக்டாக காஸ்டிங் போடுறது எப்படி? இது என்ன கரெக்டாக காஸ்டிங் போடுறது, தப்பாக காஸ்டிங் போடுறது? முதல்ல மெயின் காஸ்டிங் போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேனாலே உங்களுக்கு காஸ்டிங் போட தெரியும். ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும். பீஸ் ரேட் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பில் ஆஃப் மெட்டீரியல் தெரிஞ்சிருக்கணும், சிஎம்டி தெரிஞ்சிருக்கணும், அண்டு அதர் திங்ஸ் தெரிஞ்சு எவ்வளோ காஸ்ட் சொல்ல தெரியும். அதுதான் காஸ்டிங். தெரியலைங்கும்போது நீங்கள் தெரியும்னு சொன்னால் அப்புறம் அப்படித்தானே முடிப்போம் இல்லைங்களா? அப்போ தெரிஞ்சுக்கணும். 1. 2வது மெர்ச்சன்டைசர் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு யான் ரிக்யர்மெண்ட் கரெக்டாக போட தெரியுமா? உங்களுக்கு ஒரு பீஸை கையில் கொடுக்குறாங்க, கொடுத்து இதுக்கு பீஸ் ரேட் போட்டு வாங்கங்கிறாங்க, தெரியுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக அந்த பீஸ் ரேட்டை போட்டு அவங்களுக்கு சொல்லணும். சரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எந்த இடத்துலையுமே நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற மனநிலைமையோடு அட்டன் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும், அதுதான் உண்மை, அதை நான் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு போனீங்கன்னா எல்லா இன்டர்வியூமே வெற்றி அடையும். இந்த கேரியர் பில்டிங்கிறது எதுக்கு முக்கியம்னு இதை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பீப்புள்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுறாங்க. அவங்களே ஒருங்கிணைக்கிறது கிடையாது. 4வது 5வது அப்படி சொல்லி நிறைய சொல்லிட்டு போகலாம். மேக்ஸிமம் என்ன தெரியணும், யூ ஷுட் நோ காஸ்டிங் ஃபார் மெர்ச்சன்டைசர் அண்ட் யூ ஷுட் நோ ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் எப்படி இருக்கணும்னு தெரியணும். யூ ஷுட் ஹவு டு பிஹேவ் வித் தி பீப்புள்ஸ்னு தெரியணும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் இன்டர்வியூ கரெக்டாக அட்டன் பண்ணணும். கரெக்டாக அட்டன் பண்ணி நீங்கள் அகைன் அண்ட் அகைன் சில கம்பெனியில் ட்ரை பண்ணி அடுத்த கம்பெனி பெரிய கம்பெனிக்கு போக முயற்சி பண்ணணும். அதுக்கடுத்த பெரிய கம்பெனியில் போன முயற்சி பண்ணால் தான் உங்களுடைய லெவல் கூட்டிகிட்டே போகும். இல்லைன்னா நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஓகே, மற்றொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.